ரொம்ப துக்ககரமான விஷயம் ஒன்று உண்டு இதில். இந்த ராஜா ஊழலில் டெல்லியில் எல்லாரும் என்ன சொல்லுவான், அங்கே குருமூர்த்தின்னா குருமூர்த்தி ஜி, ஷோன்னா ஷோ ஜி, கணேசன்னா கணேசன் ஜி. இந்த ராஜா ஊழலை ராஜாஜி ஊழல்னுட்டான்னா இவரால் வர்றது பாருங்க நமக்கு. பிஎம் ஒன்றும் சொல்லலைன்னு சொன்னார், நடுவில் ஒன்று சொன்னார் பிஎம். ஹிந்துவில் ராஜாவினுடைய இன்டர்வியூ, அது அடிக்கடி வருது ஹிந்துவில், ஏன்னு தெரியாது எனக்கு. ஹிந்துவில் ராஜாவினுடைய இன்டர்வியூ தப்பே நடக்கலை அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் பிஎம் சொல்கிறார், அவர் தான் சொல்லியிருக்காரு, இஸ் ஆல்ரெடி செட் தட் தேர் இஸ் நத்திங் ராங், ஒன்றும் நடக்கலை, எதுவுமே தப்பு நடக்கலை, ராஜாவே தான் சொல்லிட்டாரு அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார். அதான் அக்யூஸ்டு கோர்ட்டில், அவன் நான் தப்பே பண்ணல எஜமா அப்படின்றான். அவனே தான் சொல்லிட்டானே, அப்புறம் என்ன கேஸ் ஒன்று எடுத்து போய்விட்டு. இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் வந்ததுன்னா தேங்கி கிடக்கிறது வழக்குன்ற பேச்சே வராது. எல்லாம் டக் டக்குன்னு என்னப்பா ஒன்றுமே தப்பு நடக்கலையா, அப்புறம் என்ன போப்பா ரைட் போ, ஈஸியாக முடிச்சுடலாம் எல்லாத்தையும். அப்படி முடித்தார் பிரைம் மினிஸ்டர். அந்த அளவு ஆனஸ்டியை அடமானம் வைக்க தயாராகிட்டார். இந்த ஸ்பெக்ட்ரமை பற்றி என்ன இந்த விற்பனை அதெல்லாம் சொல்கிறாள். பிஜேபி பீரியட், என்டிஏ பீரியடில் வாங்கிறதுக்கு ஆள் கிடையாது, வாங்கினவன் பெரிய நஷ்டம், அவனை தூக்கி விட வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி பீரியடில் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்டு கொஞ்சம் சுமாரான விலைக்கு கொடுத்தாங்க. 2001 என்ன விலை விற்றுதோ அந்த விலைக்கு கலைஞர் தன் சொத்துக்களையோ இல்லை ராஜா தன் சொத்துக்களையோ இல்லை டிஎம்கேல யாரானா ஒருத்தர் அந்த விலைக்கு கொடுப்பாங்களா? இன்றைக்கி 2001 விற்ற விலைக்கு இதுக்கு மட்டும் இவ்வளோ தாராளம். 2001 விற்ற விலை எடுத்துருந்தோம். அப்போ காம்படிஷன் கிரியேட் பண்ண வேண்டியிருந்தது, அந்த பிஸ்னஸை நர்ச்சர் பண்ண வேண்டியிருந்தது, அதை வளர்க்க வேண்டி இருந்தது. அதனால் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்டு சீப்பாகவும் கொடுத்தாங்க. அதுக்கு கட்டுப்படி ஆகலைன்னப்போ அவனுக்கு ரெவின்யூ ஷேரிங்னு அதையும் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் அப்போ பண்ணுது. ஸோ அதை வச்சுன்னு இப்போ பேசுகிறதுல அர்த்தமே இல்லை. இப்போது 2001 கொடுக்கக்கூடாதுன்னு ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சுப்பாராவன் ஒருத்தர் அவர் லெட்டர் எழுதுகிறார். அது ரொம்ப தப்பாக இருக்கும், இப்போ ஃப்ரெஷ்ஷாக விலை நிர்ணயம் பண்ணணும்னு. அதை மஞ்சு மாதவன் டெலிகாமில் இருக்கிறவங்க, அவங்க ஒரு சீஃப் ஒரு அஃபிஷியல், அவங்க ரிமைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சுப்பாராவ் சொல்லியிருக்கார், அது மாதிரி பண்ணணும்னு. அப்போ ராஜா என்ன பண்ணுறார், இந்த மஞ்சு மாதவன் வெளியில் யாருக்காகவோ ஒர்க் பண்ணுறார் அப்படின்னு ஒரு அபவாதத்தை கிளப்பி அவர் லீவில் போய் கடைசியில் இந்த வேலையே வேண்டான்னு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டில் போயிட்டார். இந்த அளவுக்கு இதை பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க. விலை எப்படி நிர்ணயம் ஆச்சு? கபில் சிபல் கேட்குறார். இதெல்லாம் என்ன ஒன்றும் கிரவுண்டே இதுவே கிடையாது. சிஏஜி சொல்கிறதுக்கு 3 விதமாக சிஏஜி அப்ரோச் பண்ணியிருக்கார். ஒன்று, அவர் குருமூர்த்தி சொன்ன மாதிரி ஒருத்தர் ஆஃபர் பண்ண விலை, அது மாதிரி பண்ணியிருந்தால் எவ்வளோ வந்திருக்கும், அதுக்கு இவ்வளோ லாஸ், அந்த மாதிரி பண்ணியிருந்தா. இன்னொன்று, வாங்கினவெல்லாம் விற்றுட்டான் நிறைய பேர். அந்த வித்தத்தில் அவனுக்கு எவ்வளோ லாபம் வந்தது, அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்க வேண்டியது தானே. அப்படி போயிருந்தால் இவ்வளோ. 3வது 3G விற்றுது. இதையும் அதையும் ரிலேட் பண்ணி கணக்கு போட்டு பார்த்து 3G விலைக்கு இல்லை, இதையும் அதையும் ரிலேட் பண்ணி இவ்வளோ 1,76,000 crores அப்படின்னு ரொம்ப க்ளீனாக கொடுத்துருக்குறாங்க. அதை கொஸ்டின் பண்ணுறாரு, பிரயோஜனம் இல்லைன்னு. ஆனால் இவர் லாஸே இல்லைன்றதுக்கு என்ன மெத்தடாலஜி இவர் யூஸ் பண்ணாருன்னு யாருக்கும் தெரியாது. சோனியா மெத்தடாலஜி ஒன்று இருக்குது, ரைட்டு, மற்றபடி என்ன மெத்தடாலஜி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு தென்னந்தோப்பு இருக்கு, என்னை நம்பி ஒருத்தர் விட்டுருக்கார். நான் அதை குத்தகைக்கு விட்டு பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கேன். 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இன்னொருத்தர் வரார், கொடுக்காத 10,000 ரூபாய்க்கு நான் 30,000 தரேன். பையன் அதெல்லாம் வேணாம், 10,000 தான்,
30,000லாம் வாங்க மாட்டேன். ஏன்னா என் தோப்பு இல்லையே, எனக்கு இன்னும் அவன் தோப்பு தானே, போடுறேன். இப்படி ஒன்று பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் என்கிட்ட 10,000க்கு வாங்கினவன் அவன் 50,000க்கு விற்றுவிட்டான். ஸோ இந்த கணக்கு கொடுக்குறாரு சிஐஜி. அண்டா இப்படி 40,000 போயிருக்குடா, அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன்னா. அதாவது எல்லாரும் தர்மம் நியாயத்தை பற்றி ஒன்றும் தப்பாக பேசுறதில்லை இந்த கண்ட்ரியில். ஆமாம், தர்மம் வசந்தது தான் நியாயம். ஏன்னா குருமூர்த்தி சொன்னார், இறந்து போனவர்களை பற்றி சரியாக தப்பாக பேச மாட்டோம் நம்ம பொண்ணு. அதனால் நம்ம இறந்து போன தர்மம், இறந்து போன நியாயம், இதெல்லாம் பற்றி தப்பாக பேசுகிறோம். அதெல்லாம் திரும்பி ரிசரெக்ட் பண்ணணும். நான் இங்கே இந்த கூட்டத்துக்கு வரத்துக்கு முன்னால் ஆஃபீஸில் கேட்டேன், காங்கிரஸை பற்றி ஆரம்பிக்கலாம் சார், என்ன சொல்லலாம் காங்கிரஸை பற்றின்னு. ஆதர்ஷ் அது சொல்ல சார், எல்லாம் இந்த கார்கில் வீரர்கள் அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிஸுக்கு போக வேண்டியது, அதுலேயே ஊழல் பண்ணிவிட்டாங்க படுபாய் பசங்க, அதை சொல்லலாம். இன்னொருத்தர் அது வேணாம் சார், போஃபர்ஸ் திரும்பி வந்திருக்கு சார், அதை சொல்லலாம் சார். இன்னொருத்தர் ஸ்பெக்ட்ரம் சார், அதை சொல்லலாம் சார். இப்படியே போகிறது வழி நல்லதாக ஒரு விஷயம் யாராலையும் சொல்ல முடியல. காங்கிரஸை பற்றி இப்படி ஆரம்பிக்கலாம், சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நல்ல விஷயங்களை தேடணும், தேடினாலும் கிடைக்காது. காஷ்மீர் என்னவெல்லாம் பண்ணுறாங்க, அதில் சுயாட்சின்னா பரிசீலிக்கலாம்ன்றார் பிரதமர். இவருக்கு என்னாச்சு? பரிசீலிக்கலாம். அவங்க சுதந்திரம் கேட்குறாங்க. அருந்ததி ராய், கிலானிலாம் சுதந்திரம் கோரிக்கை, அது பேப்பர்லாம் அவங்கள அது இன்டலெக்சுவல்ஸுக்கு அந்த ரைட் இருக்குன்னு சப்போர்ட் பண்ணுறான். அது செடிஷன்றா, அது கண்ட்ரிக்கு எகென்ஸ்டாக பேசுகிறாங்கன்னா சிதம்பரம் சொல்கிறார் அது மேலே ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, பிகாஸ் நோ ஆக்ஷன் இஸ் ஆல்சோ ஆக்ஷன். அதான் ஸ்பெக்ட்ரம்லேயும் நோ ஆக்ஷன் இஸ் ஆல்சோ ஆக்ஷன். எது எடுத்தாலும் நோ ஆக்ஷன் இஸ் ஆல்சோ ஆக்ஷன். இந்த அளவு ஏன்னா காஷ்மீர் நம்முடைய இதுன்னு இவங்க நினைக்கல, அதனால தான் வர ப்ராப்ளம். அது என்னமோ தர்மத்துக்கு நம்ம கூட ஒட்டின்னு இருக்கிற மாதிரியும், அது எப்போ விட்டு போனால் பரவாயில்ல மாதிரியும். சைனா கிட்டே நேருவே அந்த காலத்தில் அப்படி தானே பண்ணிவிட்டார். பறிபோன லேண்டை அவர் சொல்கிறார் நேரு, நாட் அ பிளேட் ஆஃப் கிராஸ் வில் க்ரோ தேர் போட்டோன்றார். இந்த காங்கிரஸ்காரன் தலையில் தான் கிராஸ் க்ரோ ஆகுது.